ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். 70-80 வயசு உள்ள சொந்தங்கள், அதன் பிறகு வந்தவர்கள், இவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து உயிரை விட மேலாக அவர்களை நான் மதித்து கட்சியை, சங்கத்தை ஆரம்பித்து நடத்தி வந்தேன். சில தவறுகளை அரசியலிலே நான் செய்ததுண்டு. அதிலே ஒன்றுதான், ஒன்றாக இரண்டு. ஒன்று, அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமித்தது. இரண்டாவது, கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை கொடுத்தது. இதெல்லாம் இப்படி பல தவறுகளை செய்து வந்தபோது இப்பொழுது அமைதியாக பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது அதில் ஒரு பிளவு இருக்கிறது, ஏற்பட்டிருக்கிறது என்று மக்கள், பொதுமக்கள், பிற கட்சியினர் நினைக்கிற அளவிற்கு அவருடைய பேச்சும் செயலும் அருவருக்கத்தக்க அளவில் அமைந்திருக்கிறது. இதற்கு காரணம், இங்கே இருக்கிற ஊடக நண்பர்கள், உங்களை கேட்டால் என் காதிலே கிட்ட வந்து கிசுகிசுப்பீர்கள். எப்படி கிசுகிசுப்பீர்கள்? ஐயா, நீங்கள் வளர்த்தது சரியில்லை, உங்கள் வளர்ப்பு சரியில்லை என்று கிசுகிசுப்பீர்கள். இல்லை, உங்கள் பேரை உங்கள் பேரை சொல்லட்டும், ஐயோ சொல்லாதீங்க, அதுக்காக தான் கிசுகிசுக்கிறன்னு சொல்லுவீங்க. அப்படி அந்த கும்பலிடம் இருக்கிற ஒரு சிலரை தவிர மற்றவர்களெல்லாம், ஏன் எல்லோருமே நான் வளர்த்த பிள்ளைகள், என்னை ஐயா என்று அன்போடு அழைத்த பிள்ளைகள், இன்றைக்கு சில பல காரணங்களுக்காக அவர்கள் அங்கே போய் சேர்ந்து அவர்களுடைய சொல்படி என்ன திட்டங்கள், அதே மாதிரி ஓய்வறியா உழைப்பாளி, தியாகச்சம்மல், கௌரவ தலைவர், அவர் தலைவராக இருந்தது, கௌரவ தலைவராக ஆனது எல்லாம் உங்களுக்கு அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரை திட்டுவது, என்னோடு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் 2 பேர் என்னோடு இன்னும் இருக்கிறார்கள். அதில் 3 பேர் அன்புமணி கும்பலோடு தெரியாமல் போய்விட்டார்கள்.
ஏனென்றால் அவருக்கு தெரியும் கட்சின்னா ஐயா மாதிரி கட்சியை நடத்த முடியாது யாரும். எத்தனை பிரதமர்களை ஐயா பார்த்திருக்கிறார், சேர்ந்திருக்கிறார், கூட்டணியிலே அமைத்திருக்கிறார். பிரதமர் நான் சொல்வது அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கிறார் மறைந்த தலைவர்களோடும் கூட்டணி வைத்து அதில் இதுவரை என்னை பற்றியோ நான் வளர்த்த சங்கம் கட்சியை பற்றியோ அவர்கள் அவதூறான விமர்சனங்கள் செய்ததில்லை. மேலும் இன்னும் சொல்லப்போனால் என்னை பல முறை அவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். ஓராண்டுக்கு முன்னாலே கூட நம்முடைய பிரதமர் சேலத்திலே ஒரு கூட்டத்திலே என்னை ஆறத் தழுவி அந்த கட்சியெல்லாம் உங்களுடைய ஊடகங்களை வந்திருக்கின்றன. இப்படி எல்லோரும் மதிக்கத்தக்க அளவு பாசத்தோடு பழகிய தமிழ்நாடு தலைவர்கள், இந்திய தலைவர்கள், வட இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் அந்த பட்டியலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நேரம் ஆகும், உங்களுக்கு தெரியும். அவர்களோடு நான் நாற்பத்தி 6 ஆண்டுகளாக பழகியிருக்கிறேன். போராட்டம் என்று சொன்னால் எத்தனை போராட்டங்கள். அந்த போராட்டங்களிலே வன்முறை இருக்காது, கத்தி கபடா இருக்காது. ஒருவர் கட்சியை பற்றி, பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி அவதூறாக பேசினாலும் கூட எப்போவாவது யாராவது அதற்கு நாகரிகமாக அந்த கட்சி பேசியவருடைய மனம் புண்படாத அளவிற்கு பதில் சொல்லுவோம். இப்படி ஒரு கலாச்சாரத்தை அரசியலிலே நான் ஏற்படுத்தி வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்த 32 மாவட்டங்கள் இப்பொழுது 38. அந்த 6 மாவட்டங்கள் பிரிவதற்கு அடியேன்தான் காரணம். இப்படி அதற்காக பல முறை போராட்டங்கள் செய்து பிரிப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி 6 மாவட்டங்கள், புதிய மாவட்டங்களை உருவாக்கி இப்பொழுது 38 மாவட்டங்கள். இத்தனை மாவட்டங்களுக்கும் 96,000 கிராமங்களுக்கும் சென்று வந்த நான் அங்குள்ள அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற உங்களுடைய நண்பர்களை, அதாவது ஊடக நண்பர்களை, அந்தந்த மாவட்டம் அவர்களோடு இது போன்று அவர்களை சந்தித்த பிறகு அவர்களோடு தலைவாழை இலை போட்டு அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவேன். அது ஒரு காலம். இப்பொழுது அப்படி சாப்பிடலாம் என்று சொன்னால் எங்களுக்கு இன்னொரு அசைன்மெண்ட் இருக்குது, இன்னொரு வேலை இருக்குது, அங்கே போகணும் இங்கே போகணும்னு நீங்கள் ஒன்றுபட்டு வர இயலவில்லை. உங்களை சொல்லி குற்றம் இல்லை.
பல செய்திகளை நீங்கள் சேகரிக்க வேண்டும். அதனாலே ஒவ்வொரு மணித்துளியும் உங்களுக்கு மிக முக்கியமானது. ஆக இப்படி தமிழ்நாட்டில் நாகரிகமாக, நளினமாக, பிறர் மனம் முன்படாதபடி கட்சி நடத்தி வந்த நான் சமீப காலமாக அன்புமணியும் அவரது துணைவியார் சௌமியா அன்புமணியும் ஒரு சில பேரை, நான் வளர்த்த சில பேரை கூப்பிட்டு அவர்களுக்கு சில பொறுப்புகள் மற்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும். பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய போது அரசியலில் தான் சில தவறுகளை செய்ததாக குறிப்பிட்டு மேலும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.